ஓவர் கான்ஃபிடன்ஸ் திமுகவை கடுப்பேற்றிய காங்கிரஸ் இரண்டாவது ஆப்ஷனை காட்டியதும் மிரண்ட டெல்லி. என்னாச்சு? கடந்த சில தினங்களாக கூட்டணி விவகாரத்தில் முரண்டு பிடித்து வந்த காங்கிரஸ் கட்சிகள் கடும் கோபமடைந்த திமுக தலைமை அந்த கட்சியை கூட்டணியிலிருந்து கழட்டிவிடலாம் என முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. டிடிவி ராமதாஸ், ஓபிஎஸ் ஆகியோருடன் பேச்சு நடப்பதை தெரிந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி தற்போது திமுகவுடன் சமாதானம் பேசியதாக சொல்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். 2019 முதல் வலிமையாக இருந்த திமுக கூட்டணியில் தற்போது சில சலசலப்புகள் எழுங்க தொடங்கியிருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் என சில கட்சிகள் பேசியதால் திமுக தலைமை கடும் கோபமடைந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக திமுகவுடன் நீண்ட நாட்களாக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் கருத்துக்கள் திமுக தலைமையை மேலும் கோபப்படுத்தியுள்ளது. மத்தியில் 10 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்தபோது காங்கிரசுக்கு நெருக்கடியான நேரங்களில் தமிழகத்தில் திமுக தான் கை கொடுத்துள்ளது. தொடர்ந்து கூட்டணியில் இருந்து வெளியேறிய காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு படுதோல்வியும் சந்தித்தது. இதனையடுத்து 2019 மக்களவைத் தேர்தலில் இருந்து தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி தொடர்கிறது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதிகளான நெருக்கடி கொடுக்க தொடங்கியது காங்கிரஸ் தலைமை. பீகார் தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்வியால் கூட தொகுதிகளை கேட்க முடியாத சூழல் உருவானது. இந்த நிலையில் காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிறிஸ் தோடங்கர் தமிழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பொழுது திமுகவுடன் கூடுதல் தொகுதிகளை கேட்க வேண்டும், இல்லை என்றால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் என சில நிர்வாகிகள் கூறியுள்ளார்கள். அதே நேரத்தில் திமுகவுடன் தான் கூட்டணியில் தொடர வேண்டும் என சில நிர்வாகிகள் பேசியுள்ளார்கள். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் பொது வெளிகளில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் என பேச தொடங்கியது திமுக தலைமை ரசிக்கவில்லை. தொடர்ந்து அதே கருத்து பேசு பொருளாக நிலையில் கடும் கோபமடைந்த திமுக தலைமை காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் இருந்து கலட்டி விடுவதாக தயாராக இருந்ததாக சொல்லப்படுகிறது. தேசிய அளவிலான கட்சி என்ற ஒரே காரணத்திற்காக காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் வைத்திருந்த நிலையில் தற்போது நெருக்கடி தருவதை விரும்பவில்லை. அதே நேரத்தில் அந்த கட்சி சென்றால் ஒரு சில வாக்கு வங்கியில் பாதிக்கப்படும், குறிப்பாக சிறுபான்மையின் வாக்குகள் பாதிக்கப்படும் என்பதால் அதனை சரி செய்ய தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் வாக்கு வங்கிகளை வைத்திருக்கும் ஓ பன்னீர்செல்வம், தஞ்சை உள்ளிட்ட டெல்டா பகுதியில் வலுவாக இருக்கும் டிடிவி தினகரன், வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கும் பாமகவின் ராமதாஸ் தரப்பு ஆகியோரை கூட்டணியில் சேர்க்க சில அமைச்சர்கள் மூலம் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் சாதி ரீதியாகவும் சில அமைப்புகளுடன் திமுக அமைச்சர்கள் சிலர் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தெரிந்து கொண்ட டெல்லி தரப்பு கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. கடைசி நேரத்தில் கூட்டணி பேரத்தை அதிகரிக்கலாம் என எதிர்பார்த்திருந்த தமிழக வெற்றிக் கழகத்தை காரணம் காட்டிய நிலையில் தங்களை கலட்டிவிடும் முடிவுக்கு திமுக வைத்திருப்பதை அறிந்த டெல்லி மேலிடம் திமுக எம்பியும் முக்கிய தலைவர்களும் ஒருவருமான டிஆர் பாலு மூலம் திமுக தலைவர் ஸ்டாலினிடம் பேசி சமாதானம் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் 2026 தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியை நிச்சயம் தொடரும் என உறுதியளித்ததாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் கடந்த தேர்தலைப் போல 25 தொகுதிகள் அல்லது அதற்கும் குறைவான தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடியும் என திமுக தரப்பு திட்டவட்டமாக தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது.